Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ராகு கேது பெயர்ச்சி நடந்திருக்கு. என்னடா இந்த வருஷத்துல சனி பயிற்சி ஆகுது, குரு பயிற்சி ஆக போது, ராகு கேது பயிற்சி ஆயிருக்கு. ஜாதக ரீதியா இதுக்கான பலன்கள் நம்ம நிறைய தொடர்ச்சியா தெரிஞ்சுட்டே வரும். ஆனா அந்த டாரோ ரீடிங்ல இதுக்கான பலன் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஸ்பெஷலா உங்களுக்காகவே இந்த டாபிக்கோட நான் வந்திருக்கேன். இந்த எபிசோட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம். ராகு கேது பயிற்சி பலன்கள் ஆஸ்ட்ராலஜி ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. டாரோ கார்டுல நீங்க அதுக்கான பலன்கள் சொல்றீங்க, ஜெனரலா அந்த எனர்ஜியை வச்சு சொல்றீங்க. இந்த மாதிரி பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பயிற்சின்றது ஒரு எனர்ஜி ஷிஃப்டிங் தானே. அந்த ஷிஃப்டிங்ல இந்த ராசிகளுக்கு எப்படியான ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அதனுடைய அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். அப்போ இப்போ 12 ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு டாரோ கார்டு வச்சு எங்களுக்காக சொல்றீங்க. ஓகே ஓகே. இப்போ ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு டாரோல எங்களுக்காக சொல்லுங்க. முதல்ல பெண்கள், குழந்தைகள் இவங்களுடைய இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஆரோக்கியத்தை பத்தி சொல்லுங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஸோ ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு ரிஷப ராசி பார்க்கும்போது, ஸோ இவங்களோட மைண்டில் ஒரு டைலமா இருந்துக்கிட்டே இருந்திருக்கும், ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். சில பேருக்கு எந்த வழியை தேர்வு செய்யலாம், இந்த ஆப்ஷனா இல்லை நம்ம எடுத்த முடிவு கரெக்டாக போயிட்டுருக்கா, இல்லை அதில் ஏதாவது மாற்றம் தேவைப்படுதா, அந்த மாதிரி ஒரு டைலமாலே இருப்பாங்க எந்த விஷயங்கள் எடுத்திருந்தாலும். ஸோ இவங்களுக்கு அதற்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வகையில், இல்லை ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. ஸோ இந்த ராகு கேது பயிற்சியில் அவங்களுக்கு நிறைய ஒரு தெளிவுகள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களுடைய சிந்தனையில். ஓகே. குழந்தைகளுக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஸோ குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். என்னென்னா அவங்களுக்கு எது பிடிக்குதோ ஸோ அதை நம்ம கொடுக்கறது. ஸோ இது பேரண்ட்ஸ், அவங்களுக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கார்டியனாக இருக்கட்டும், கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா அவங்க சந்தோஷத்துக்காக எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற போது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் அது அவங்களுக்கு நாளடைவில் பாதிப்புகள் ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் அவங்க குழந்தைகளுடைய ஹெல்த்தில் கான்ஷியஸாக இருக்கணும். அப்படி இருந்துட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா குழந்தைய சம்மந்தமான பார்க்கும்போது அது சார்ந்த பெற்றோர்கள் தான் பார்ப்பாங்க கண்டிப்பா. ஸோ அவங்க கான்ஷியஸாக இருக்கணும், இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பொதுவான ஆரோக்கியம் இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவான ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஸோ ரிஷப ராசியில் இருக்கவங்களுக்கு மனம்தான் பிரச்சனை. ஸோ மனம் சீராக இருக்கணும், அந்த எண்ண அலைகள் சீராக இருக்கணும், இவங்க ரெக்கவர் ஆகணும், நிறையா ஹீலிங் இவங்களுக்கு தேவை, ரெக்கவரி தேவை. ஏன்னா அந்த அளவுக்கு நிறையா துன்பங்கள் சமீப காலத்தில் அவங்க சந்திச்சிருப்பாங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போகிற அளவுக்கு கூட அவங்க சில முடிவுகளை கூட எடுத்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற போது இன்னும் உனக்கு வாழ்க்கை இருக்குது அப்படின்ற ஒரு சொல்கிற விதமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அந்த டைமில் அப்போ அவங்களுக்கு நிறைய ரெக்கவரி கிடைக்கும். அட் த சேம் டைம் இவங்களுக்கும் அந்த செல்ஃப் ஹீலிங் இல்லை வேறு ஏதாவது ஹீலிங் மற்றவங்க சைடில் இருந்த ஹீலிங் அது ரொம்ப அவசியம் அவங்களுக்கு. சரி. இப்போ இந்த வேலை வாய்ப்பு பற்றி சொல்லுங்க. இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க, இல்லை உயர்கல்வி நான் படிக்கணும், ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மணி ஃப்ளோ, பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? ஸோ வேலை வாய்ப்புன்னு பார்க்கும்போது வரக்கூடிய வாய்ப்புகளை இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இதை நான் கேட்கலையே, நான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இழந்துட்டு இருப்பாங்க. பட் இந்த ராகு கேது பயிற்சியில் அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வெளிநாடு வெளியூர்லேருந்துலாம் வாய்ப்புகள் வரும். ஸோ வர வாய்ப்பை பிக் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களோட லைஃப் அடுத்தடுத்து ஒரு அப்கிரேட் நோக்கி போயிட்டே இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக போயிட்டே இருக்கும். அது சரி.
இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உயர்கல்விக்காக இருக்காங்க, நிறைய பேர் வந்து IELTS எக்ஸாம் எழுதுறாங்க, TOEFL எழுதுறாங்க, அதே மாதிரி அப்ராட்ல போய் படிக்கணும் நிறைய முயற்சிகள் பண்றாங்க, நம்ம ஊர்லயே உயர்கல்வி மெடிசன் இதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஸோ இவங்களுக்கு வந்து எல்லாமே ப்ளஸ் ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க என்னென்ன விஷயத்தில் என்னென்ன ஏரியாஸில் இவங்க வந்து அவங்களுடைய கோல்ஸை வந்து செட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதில் ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. அந்த நியூ பிகினிங்ஸ் இருக்குனாலே அப்போ கண்டிப்பாக ஆஃபர்ஸ் அவங்களுக்கு வரும். ஸோ இந்த பீரியடில் இந்த டைம் பீரியடில் அவங்களுக்கு ஆஃபர் கண்டிப்பாக வரும். ஸோ இவங்க வந்து என்ன கோலோ அது வந்து ஸ்டெடியாக இருக்கணும், கிளாரிட்டியாக இருக்கணும். ஓகே. ஸோ ஆஸ்ட்ராலஜி ரீதியாக இப்போ இந்த ரிஷப ராசிக்கு சூப்பரான காலகட்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் டாரோ ரீடிங்ல எங்களுக்கு சொல்லுங்க, ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் எப்படி இருக்க போகுது? இது ரொம்ப ரெண்டுமே பாசிட்டிவான கார்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது பணப்புழக்கம் ரொம்ப இந்த ஹார்ஸ் வருதுனாலே அது ரொம்ப ஸ்பீட் அண்ட் ஆக்ஷனாக இருக்கும் அப்படின்றது. ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இவங்களுக்கு வந்து அதாவது பணப்புழக்கம் சார்ந்த விஷயங்களில், ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களில் மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி இவங்களுக்கு கரெக்டான ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதனாலேயே இவங்களுக்கு நிறைய அந்த ஸ்பீடப் ஆக்டிவிட்டியாக இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, குடுக்கல் வாங்கல் இருக்குன்னா கூட அதெல்லாம் சீக்கிரமாக கிளியர் ஆகும், சார்ட் அவுட் ஆகும். பட் இவங்களும் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த வம்பு வழக்குல இருக்கு, ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே இப்போ முடிவுக்கு வருமா, இல்லை வம்பு வழக்குலேருந்து வருவாங்களா, வெளியில் வருவாங்களா, எதிரிகளினுடைய அந்த போக்கு வந்து எப்படி இருக்க போகுது? ஸோ கண்டிப்பாக இவங்க வருவாங்க அப்படின்னு தான் இருக்குது, வெளியே வருவாங்க. ஸோ ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா அதற்கான ஒரு கன்க்ளூஷனும் இந்த டைம் பீரியடில் அவங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க நல்லதுக்காக தான் போராடுறாங்க, நல்ல விஷயங்களுக்காக தான் இவங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக அதுக்கான அறுவடை காலம் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கான ஹார்வெஸ்ட் அவங்க எடுப்பாங்க. சூப்பர். இப்போ கலைஞர்களுக்கான இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? சினிமா, மீடியா எல்லாமே ஸோ ஒரு கொலாபரேஷன் வரும், சந்தோஷப்படக்கூடிய வகையில் இந்த டைம் பீரியட் அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஒரு கொலாபரேஷன் வரும் அப்படின்னு இருக்கு, அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொலாபரேஷன் அவங்களுக்கு வரும். ஓகே, சூப்பர். இப்போ லவ் அண்ட் மேரேஜ் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது? அவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களுடைய யாராவது மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆகும். பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை மேரேஜ் லைஃப்லேயே இருக்கிறவங்க கூட ஒரே வீட்டிலே வந்து ரொம்ப நாளாக வந்து யாரோ மாதிரி இருக்கிறவங்க, ஸோ இந்த உறவுகள்லாம் வந்து ஒன்று சேரும். மோஸ்ட்லி அவங்களுடைய பர்சன் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஃபீமேலாக இருந்தாலும் மேலாக இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த மேல் பர்சன் ஃபீமேலை தேடி வந்து ஒரு ஸ்டெப் அடி எடுத்து வைப்பாங்க, ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட இமோஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகே, ஒன் குட் கைடன்ஸ் எங்களுக்காக ரிஷபராசினியர்கள் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? ஸோ மனசை ஸ்டெடியாக வச்சுக்கணும். அதாவது இவங்களோட வீக்னஸே யார் என்ன சொன்னாலும் கேட்டுறது, கன்ஃபியூஸ் ஆகிடுறது, அந்த கான்ஃப்ளிக்ட்குள்ளே போய் மாட்டிக்கிறது. அதனால யார் எது சொன்னாலும் கேட்காம அப்புறம் இவங்களை சுற்றி நடக்கிற அந்த காசிப்ஸ் அதெல்லாம் வந்து காது கொடுத்து கேட்காம இருந்தாலே இவங்க ஒரு ஸ்டடி மைண்டாக இருப்பாங்க. அப்போ மற்ற விஷயங்கள்லாம் அவங்களால அடுத்தடுத்து ஒரு ஃப்ளோவில் கொண்டு போக முடியும். ஸோ அதனால் மற்றவங்க சொல்கிற பேச்சை நம்ம முதுகுக்கு பின்னாடி பேசுகிறதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணிக்க கூடாது. சூப்பர். ஸோ ரிஷபராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு அழகாக சொன்னீங்க.